கடவுளே கடவுளே காப்பாத்து. கடவுளே நீங்கள் தான் எல்லாமே. கடவுளே எனக்கு நீதான் இல்லாமல் யாருமே இல்லை. உங்கள் சிஷ்யனாய் ஜோசப்பான நான் எனக்கு கொஞ்ச காலமாக ரொம்ப ரொம்ப ஆசையா எனக்கு முதலமைச்சராகணும்னு ஆசை. ஐயா ஐயா கடவுளே என்னை காப்பாற்ற முடியுமா 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 முடியுமா? உங்களால் முடியுமா கடவுளே? எனக்கு முதலமைச்சராக ரொம்ப காலமாய் ஆசை. அதனாலே நான் இந்த தேர்தலுக்கு போட்டியிடப் போகிறேன். முதலமைச்சராக ரொம்ப காலமாய் ஆசையாக இருக்குது எனக்கு. நான் இந்த தேர்தலுக்கு போட்டியிடப் போகிறேன். 2 கட்சிக்குத்தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, 2 டிவிக்கு. இந்த 2 கட்சிக்கு இடையில எந்த கட்சியுமே இல்லை. இந்த 2 கட்சியுமே தான் போட்டி. அதனாலே நான் தான் இங்கே முதலமைச்சராக போகிறேன். என்னுடைய ஆசை எல்லாம் கடவுளே 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 என்னை காப்பாற்ற வேண்டும். மகனே, உன் ஆசையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் உன்னாலே இந்த அரசியலுக்கு வர முடியாது. ஏனென்றால் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது தான் டிஎம்கே, திமுக. முதலமைச்சராக இருக்கிற அவர்கள் நீ பிறக்கும்போது உனக்கு டெத்து சர்டிஃபிகேட் தந்தது தான் டிஎம்கே ஆட்சி. அதனால் உன்னாலே ஆட்சிக்கு வர முடியாது. உன் ஆசையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் உன்னால் ஒரிக்கலும் எத்தனை காலமானாலும் உன்னால் அரசியலுக்கு வர முடியாது. உனக்கு அதனால் இல்லை. நீ வரம் கேட்டுட்டாய். கடவுளே எனக்கு ஆசையாக இருக்கு கடவுளே, முதலமைச்சராகணும். தம்பி, நீ முதலமைச்சராகணும்னு ஆசைப்பட்டுட்டேன். உன்னால் முடியாது. ஏனென்றால் நீ 41 உயிர்களை வெளி கொடுத்துருக்கு. அது ஞாபகத்தில் இருக்கா? நீ 20 லட்சம் கொடுத்தாலும் 50 லட்சம் கொடுத்தாலும் இந்த போன உயிர் திரும்பி வருமா? வராது. அதனால் நீ இந்த தேர்தலுக்கு மோகமெல்லாம் விட்டு ஆசையெல்லாம் விட்டு நீ மீண்டுமே நடிகனாய் இருப்பது தான் உனக்கும் நல்லது. தம்பி, நீ நினைக்க மாதிரி இந்த அரசியல் ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாகாதப்பா. நீ யாரோ கொடுத்த ஸ்கிரிப்டை படித்து தெற்கு விஜய், வடக்கு விஜய், மேற்கு விஜய், പടിഞ്ഞാറ് വിജയ്, പടിഞ്ഞാറ് വന്ന് 41 உயிரும் போயாச்சு. அதனாலே தம்பி, நீ ஒன்று பண்ணு, நீ சினிமாவிலே இரு. சினிமா தான் உனக்கு நல்லது. ஏனென்றால் உனக்கு சமூக சேவை செய்யணும்னா 300 கோடி சம்பளத்தை வாண்டிட்டு 200 கோடி மக்களுக்கு கொடு. 100 கோடி நீ சுயமாக செலவு பண்ணிடு. ஏனென்றால் உனக்கு ஒரு குடும்பம் இருக்கல்ல. இந்த குடும்பத்தை உன் வீட்டிலே வச்சு காப்பாற்ற வழி வேணும். இது நோக்குதுக்கு தம்பி. அல்லாமல் நீ மக்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. உன்னால் முடிஞ்சதும் உனக்கு தெரிஞ்சதும் சினிமா. சினிமாக்கு அப்புறம் உன்னால் ஒன்றுமே முடியாது தம்பி. அதனால் உனக்கு மீண்டும் கடவுள் சொல்லுகிறார், மகனே மகனே, உனக்கு
சினிமா தான் பெட்டர். சினிமாவிலே நீ இருப்பது தான் உனக்கு சேரும். அருமை சிஷ்யா ஜோசப்பே, நீ என்னோட சிஷ்யனாக இருந்தால் உனக்கு நிறைய சினிமாவில் வெற்றி கிடைக்கும், அரசியலுக்கு வெற்றி கிடைக்காது. அதனாலே நீ சினிமாவில் ஏறி உன் அப்பா ஆசை உன்னை முதலமைச்சராக்கணும். ஆனால் அதுவும் நடக்காது. ஏனென்றால் அவர் சொல்லுகிற நீ முதலமைச்சராகணும். நான் சொல்லுகிற என்னன்னு, நீ சினிமாவிலே ஆடி பாடி ஆட்டம் போட்டு அங்கே இருக்கணும். அதுதான் உனக்கு நல்லது. கடவுள்னு சொல்லுகிறார். கடவுள் சொல்லிட்டால் யார் சொன்னாலும் நடக்காது இல்லையா? தம்பிகளே, நண்பர்களே, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆனாலும் ஒரு லைக்கை போடுங்கள். உங்களிடம் நான் மீண்டும் சொல்லுகிறேன், தம்பி 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 தம்பி, இந்த விஜய் தம்பி அரசியலுக்கு வர முடியாது தம்பி, அரசியலுக்கு வர முடியாது தம்பி. தம்பி தம்பி ஆசை தம்பி, கடவுள் சொல்லுகிற என்ன என்று கடவுள் சொல்லுகிறார். இவராலே அரசியலுக்கு வர முடியாது, அரசியலுக்கு வர முடியாது. ஐயோ கடவுளை, நீங்கள் இப்படி சொன்னால் என் ஆசை எங்கே போயிடும்? நான் கரூரிலே 41 உயிர்களை வெளி கொடுத்திருக்கேன். ஐயா, அந்த இறந்து போனவரோட குடும்பத்துக்கு நான் 20 லட்சம் கொடுத்துருக்கு. கடவுள் சொல்லுகிறார், தம்பி அதுதான் நீ செய்த மிகப்பெரிய தப்பு. இந்த தப்பை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. போன உயிர் திரும்ப வருமா? வராது தம்பி. அதனால் நீ இந்த டிஎம்கே கட்சியே திமுக கட்சியே சொல்லும் மாதிரி அல்ல. கடவுள்கிட்ட விளையாடக்கூடாது. 41 உயிரை நீ வெளி கொடுத்துருக்கு. அதனாலே உன்னை நான் கடவுளால் சொல்லுகிறேன், நீ சினிமாவில் இருங்கோ, ஆட்சிக்கு வர வேண்டாம். ஆட்சிக்கு வந்துட்டால் உன்னால் தாங்காது. உனக்கு அதனுள்ள பழக்கம் இல்லை, அதனுள்ள படிப்பு இல்லை. நீ என்ன செய்யணும்? சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கலாம் தம்பி, சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கலாம் தம்பி. தெற்கு விஜய், வடக்கு விஜய், படிഞ്ഞാറും விஜய், 41 உயிர்களும் போச்சு விஜய். என்ன செய்யும் விஜய்? சொல்லுங்க விஜய், உன்னால் முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதனாலே நீ சினிமாவில் இரு தம்பி. ஒன்று சுட்டு நிறைய கூட்டம் வரும். சினிமாவை பார்க்கறதுக்கு நிறைய ஆள்கள், அந்த மனிதர் வரும். நீ சினிமாவில் இருக்கும்போது நீ எங்கே போனாலும் நிறைய கூட்டம் வந்து சேரும். எந்த ஸ்டார் போனாலும் இங்கெல்லாம் கூட்டம் சேரும். இந்த கூட்டம் சேர்ந்து நினச்சி நீ அரசியலுக்கு வரக்கூடாது. சினிமா, நீ சினிமாவில் உச்சத்தில் தான் இருக்கு. அந்த சினிமாவில் இருங்கோ. நீ நம்ம தலைவர்களை ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. அந்த அவர் தலைவர்கிட்ட பழக்கமோ அவருடைய முன்னாடி உள்ள அனுபவமோ உனக்கு இல்லை. அதனால் மீண்டும் நீ கடவுளை வேண்டிக்குங்கோ. கடவுளை, நான் சினிமாவில் இருக்கணுமா இல்லை அரசியலுக்கு வரணுமா? நீங்களே சொல்லுங்கள். கடவுளை, நான் சினிமாவில் இருக்கணுமா அரசியலுக்கு இருக்கணுமா? அதனாலே கடவுளை என்னை காப்பாற்றுங்கோ, நிறைய சினிமா தாருங்கோ. நான் சினிமாவில் நடிப்பேன், நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுங்கோ. அதுதான் உங்களுக்கு நல்லது தம்பி. மீண்டும் உங்களை சந்திப்பேன் தம்பி. நீங்கள் ஹெலிகாப்டர் வாங்குவது ரொம்ப நல்லது தான். எந்த கட்சிக்கு இல்லாத ஹெலிகாப்டர் உங்களுக்கு ஒரு நாள் இருக்கட்டும். ஏன்னா உங்கள் சொந்த வசதிக்கு ஒரு எண்ணம் தேவைப்படும். அதுதான் நல்லது. நீங்கள் ஆட்சிக்கு வந்து தான் இந்த சேவை செய்யணும்னு இல்லை.
நிறைய குழந்தைகளை படிப்பிக்கலாம், நிறைய குழந்தைகளை டாக்டர் ஆக்கலாம், நிறைய ஏழைகளுக்கு வீடு வச்சு கொடுக்கலாம், தர்மம் பண்ணலாம், நிறைய மருத்துவமனையில் പിന്നെ மருத்துவமனையில் மருந்து கொடுத்து வசதி பண்ணலாம். இப்படி 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 நிறைய 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 பண்ணலாம். சினிமாவை விட்டுடுங்கோ, சினிமாவை விட்டுங்கோ அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் சினிமாவிலே இருக்கலாம். சினிமாவில் இருந்துக்கிட்டு நிறைய 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 செய்யலாம். ஏன்னா மீண்டும் சந்திப்போம். வணக்கம் மக்களே.